துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எங்களை வழி நடத்துகிறவரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எங்களை நேசிக்கிறவரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா பாவத்திலிருந்து மீட்டெடுத்தவரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அண்ட சராசரங்களையும் படைத்து எங்களை ஆளுகை செய்து வழி நடத்தி வருகிற நல்ல தகப்பனே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. துதியின் மத்தியில் வாசம் செய்கிறவருமான எங்கள் நல்ல தகப்பனே, அப்பா எங்கள் மத்தியிலே கடந்து வந்ததற்காக உம்மை துதிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா எங்களை ஆளுகை செய்ய நீர் கடந்து வந்திருக்கிறீரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா எங்கள் ஒவ்வொருவரை நோக்கி பார்த்து வழி நடத்தி வருவதற்காக நன்றி அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா துதிக்கும் பொழுது தடைகள் உடையும் என்று சொல்லி இருக்கிறீரே ஆண்டவரே, அதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே அப்பா துதியின் நாவை ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் தருவீராக ஆண்டவரே, ஒவ்வொருவருக்கும் நீர் தருவீராக ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை அதிகமாக நேசித்து எங்களை வழி நடத்தும் எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, ஆண்டவரே இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களோடு இருந்து எங்களை நடத்தி வருகிற இந்த நல்ல தகப்பனே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா எங்கள் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்து வருகின்ற எங்கள் நல்ல ஆண்டவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவருடைய கண்களையும் சிந்தனையும் எண்ணங்களையும் ஆண்டவரே ஆட்டிடியூடையும் பிஹேவியரை நீர் பரிசுத்தப்படுத்தும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த மீட்டிங் தொடக்கம் முதல் முடிவு வரைக்கும் ஆண்டவரே உம்முடைய ஆளுகை எங்களோடு இருந்து எங்களை நடத்த நீர் எங்களுக்கு ஆண்டவரே கிருபை தரும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா பாடல் பகுதியிலும் ஆண்டவரே, அப்பா ஆராதனை பகுதியிலும் ஆண்டவரே, சங்கீத பகுதிகளிலும், ஜெப வேளைகளிலும் ஆண்டவரே, அப்பா வசன பகுதிகளிலும் ஆண்டவரே, செய்தி பகுதியில தகப்பனே உம்முடைய கரம் எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்தும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவருடைய ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதையும் தகப்பனே உம்முடைய கரங்களிலே நாங்கள் சமர்ப்பிக்கின்றோம் அப்பா. நீர் ஆளுகை செய்து வழி நடத்துவீராக. தொடர்ந்து நடத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனும் வல்லமையும் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். நாம் அமர்ந்து கொள்வோம். நம் தேவனை நோக்கி ஒரு சில பாடல்களை நம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். பேஜ் நம்பர் 47-2 நமது கரங்களில் இருக்கின்ற பாடல் புத்தகத்தில் பேஜ் நம்பர் 47-2 நாம் பாடி தேவனை மகிமைப்படுத்தலாம். தேவனை துதித்திடுவோம், சபையில் தேவன் எழுந்தருள ஒரு மனதோடு அவன் நாமத்தை துதிகள் செலுத்தி போற்றிடுவோம். ஒரு மனதோடு அவன் நாமத்தை துதிகள் செலுத்தி போற்றிடுவோம். அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. எங்கள் காலடி வழுவிடாமல் எங்கள் நடைகளை ஸ்திரப்படுத்தும் கண்மணி போல காத்தருளும். கிருபையால் இதம் வழி நடத்தும் கண்மணி போல காத்தருளும். கிருபையால் இதம் வழி நடத்தும். அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தருக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. சபையில் உம்மை அழைத்திடுவோம், சகாயம் பெற்று வாழ்ந்திடுவோம். சாத்தானை என்றும் ஜெயித்திடுவோம், சாகும் வரையில் உழைத்திடுவோம்.
சாத்தானை என்றும் ஜெயித்திடுவோம், சாகும் வரையில் உழைத்திடுவோம். அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. ஜீவனுள்ள நாட்களெல்லாம் நன்மை கிருபை தொடர்ந்திடவே வேத வசனம் கீழ்ப்படிவோம், தேவ சாயலாய் மாறிடுவோம். வேத வசனம் கீழ்ப்படிவோம், தேவ சாயலாய் மாறிடுவோம். அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. வானத்தில் அடையாளம் தோன்றிடுமே, இயேசு மேகத்தில் வந்திடுவார், நாமும் அவருடன் சேர்ந்திடவே நம்மை ஆயத்தமாக்கிக் கொள்வோம், நாமும் அவருடன் சேர்ந்திடவே நம்மை ஆயத்தமாக்கிக் கொள்வோம். அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா பரிசுத்தக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. எங்கள் காலடி வழுவிடாமல் எங்கள் நடைகளை ஸ்திரப்படுத்தும், கண்மணி போல காத்தருளும், கிருபையா தினமழி, கண்மணி போல காத்தருளும், கிருபையா தினமழி நடத்தும், கண்மணி போல காத்தருளும், கிருபையா தினமழி நடத்தும், கண்மணி போல காத்தருளும், கிருபையா தினமழி நடத்தும். அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. ஆண்டவரே, கண்ணின் மணி போல எங்களை வழி நடத்தி வருகிற ஆண்டவரே, நல்ல தகப்பனே, ஆண்டவரே, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, எல்லா சூழ்நிலையிலும் மத்தியிலும் ஆண்டவரே அப்பா நீர் எங்களை விடுதலையாக்கி ஆண்டவரே அப்பா ஒளியின் இடத்தில் நீர் எங்களை கொண்டு வந்து சேர்த்து இதுவே வழி என்று சொல்லி எங்களை கண்ணின் மணி போல ஆண்டவரே பாதுகாத்து வழி நடத்தி வருகின்ற இந்த நல்ல தயவுக்காக இரக்கங்களுக்காக ஆண்டவரே உமக்கு கோடான கோடி நன்றிகளை எடுக்கிறோம். அந்த நன்றிகள் அந்த உள்ளத்தோடு நமது கரங்களிலே இருக்கின்ற பாடல் புத்தகத்தில் 36வது பேஜில் 2வது பாடல் பேசும் பேசும் ஜெபம் செய்யும் போது என்ற பாடலை பாடி தேவன் நம்மளோடு பேசுவதற்கு நம்முடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்தி கொண்டு நம்முடைய சிந்தையை ஆயத்தப்படுத்தி கொண்டு அவரிடத்தில் கேட்கிறவர்களாக நாம் எல்லோரும் உருவாக வேண்டும் என்று தேவன் விரும்புகின்றார். அதே வாஞ்சையோடு நாம் இந்த பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். பேசும் பேசும் ஜெபம் செய்யும் போது ஆண்டவா பிரியமானது வாய்களை திறந்து எல்லோரும் இப்போ காட்டும் செய்ய ஆயத்த பேசும் பேசும் ஜெபம் செய்யும்
சமீபரே என்னுள்ளத்தின் ஆனந்தமே இன்னும் உம்மை கிட்டி சேரனா வாஞ்சையோடு சமீ உணர்ந்தவர்களாக வரிகளை உணர்ந்தவர்களாக இன்னும் உம்மை கிட்டி சேரனா வாஞ்சையோடு சமீபிக்கிறே பேசும் ஜெபம் செய்யும் போது ஆண்டவா பிரியமானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம் மெய் மீட்பரு கீழ்ப்படிவோ தம் ஆத்மத்தை தேற்றுமிடா அடியேனும் பெற அருள்வே அப்பனே விண்ணப்பம் கேட்டிடோ அடியேனும் பெற அருள்வே அப்பனே விண்ணப்பம் கேட்டிடும் பேசும் ஜெபம் செய்யும் போது ஆண்டவா பிரியமானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம் பாவிகளுக்கும் அன்பே நம் நடையால் காட்ட செய்யும் கல்வாரி ஆவியால் உள்ளத்தை போரில் வெல்ல அபிஷேகியோ கல்வாரி ஆவியால் உள்ளத்தை போரில் வெல்ல அபிஷேகியோ பேசும் ஜெபம் செய்யும் போது ஆண்டவா பிரியமானதை செய்ய ஆயத்தம் பாவிகளுக்கு அன்பை நம் நடையால் காட்ட செய்யும் கல்வாரி ஆவியால் உள்ளத்தை போரில் வெல்ல அபிஷேகியும் கல்வாரி ஆவியால் உள்ளத்தை போரில் வெல்ல அபிஷேகியும் பேசும் ஜெபம் செய்யும் போது ஆண்டவா பிரியமானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம் என் ஜீவிய நாட்களெல்லாம் நீ சென்ற பாதையில் செல்லுவேன் ஆசித்து தருணதெல்லாம் மீட்பரே வல்லமை தந்து உணர்ந்தவர்களாக ஆசித்து தாரேனதெல்லாம் மீட்பரே வல்லமை தந்திரோ பேசும் ஜெபம் செய்யும் போது ஆண்டவா பிரியமானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம் ஆண்டவா பிரியமானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம் பாவிகளுக்கு அன்பை நம் நடையால் காட்ட செய்யும்
வார்த்தை போரில் வெல்ல அபிஷேகியோ பேசும் பேசும் ஜெபம் செய்யும் போது ஆண்டவா பிரியமானதை இப்ப காட்டும் செய்ய ஆயுத. ஆண்டவரே பேசுங்கப்பா. ஆண்டவரே நீர் எங்களோடு பேசுவீராக. ஆண்டவரே ஆண்டவரே பாவிகளுக்கு உங்களது அன்பை எடுத்து காண்பிப்பதற்கு ஆண்டவரே ஆண்டவரே உம்முடைய தேவ அனுக்கிரகம் எங்களோடு இருக்கட்டும். ஆண்டவரே பாவிகளை நேசிக்கிறதற்கு ஆண்டவரே அப்பா பாவிகளுக்கு நல்வழியை காண்பித்து கொடுப்பதற்கு அப்பா நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் தொடர்ந்து ஆயத்தப்படுத்தி நடத்துங்க. ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரோடும் பேசுங்கப்பா. எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் நடத்துவீராக. ஆண்டவரே அப்படியா நீர் செய்ய போகின்ற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். நம்ம எல்லோரும் எழுந்து நின்று ஆண்டவரை ஆராதிக்க 19வது பேஜில் 3வது பாடலை பாடி நாம் தேவனை ஆராதித்து 19:3 தேவன் நல்ல ஆலோசகராக நமது மத்தியில் இருக்கிறார். யோசனையில் பெரியவரே ஆராதனை ஆராதனை செயல்களிலே வல்லவரே ஆராதனை ஆராதனை கண்மணி போ காப்பவரே ஆராதனை ஆராதனை கழுகு போல சுமப்பவரே இழந்தவர்களாக எல்லோரும் ஆராதனை ஆராதனை நம்மளை சுமக்கிறவர் நமது மத்தியிலே கடந்து கடல்களை போல நம்மளை சுமக்க கடல்களை போல நம்மளை தாங்க நமது தேவன் நமது மத்தியிலே கடந்து வந்திருக்கிறார். சிலுவையினால் மீட்டவரே உணர்ந்தவர்களாக ஆராதனை ஆராதனை சிறகுகளா மூடுபவரே ஆராதனை. சிறகுகளால் நம்மளை மூடினாரே, எல்லா காரியங்களிலிருந்தும் சிறகுகளால் நம்மளை மூடினாரே. உணர்ந்தவர்களாய் உன்னத தேவனே Hosanna, 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 Hosanna. வழி நடத்து
நம்மளை ஒவ்வொரு நாளும் தேற்றுகிற தேவன், ஒவ்வொரு நாளும் நம்மளை தேற்றுகிற தேவன். ஆராதனை ஓசானா உன்னத தேவனே, ஓசானா 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 ஓசானா. பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை ஆராதனை. பாவங்களை மன்னிப்பவரே ஆராதனை ஆராதனை. ஓசானா உன்னத தேவனே, ஓசானா 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 ஓசானா. உறுதியான அடித்தளமே ஆராதனை ஆராதனை. விலை உயர்ந்த மூலைக்கல்லே ஆராதனை ஆராதனை. ஓசானா உன்னத தேவனே, ஓசானா 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 ஓசானா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஏசப்பா. நீர் எங்களை நடத்துகிறவரே, எங்களை வழி நடத்துகிறவரே, எங்களை பாவங்களை மன்னிக்கிறவரே ஆண்டவரே, கண்ணின்மணி போல எங்களை காப்பவரே, உம்முடைய பாதைகளை எங்களுக்கு காண்பித்து தருபவரே, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் ஐயா ஆண்டவரே. நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஐயா. நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே. ஆராதனையிலே மகிமைப்பட்டதற்காக நன்றி. ஆமென். Psalms 33. Psalms 33, 1-9. தம்பி இங்கிலீஷில் வாசிக்கும் பொழுது நாம் தமிழில் எல்லோரும் நாம் எடுக்கலாம். Rejoice in the Lord, O you righteousness, praise from the upright is beautiful. நீதிமான்களே கர்த்தருக்குள் களிகூருங்கள், துதி செய்வது செம்மையானவர்களுக்கு தகும். Praise the Lord with the harp, make the melody to him with an instrument of 10 strings. சுரமண்டலத்தினால் கர்த்தரை துதிப்பது 10 நரம்புகளினாலும் அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள். Sing to him a new song, play skillfully with a shout of joy. அவருக்கு புது பாட்டை பாடுங்கள், ஆனந்த சத்தத்தோட வாத்தியங்களை நேர்த்தியாய் வாசியுங்கள். For the word of the Lord is right, and all his work is done in truth. கர்த்தருடைய வார்த்தை உத்தமமும் அவருடைய செய்கையெல்லாம் சத்தியமுமாயிருக்கிறது. He loves righteousness and justice, the earth is full of goodness and of the Lord. அவர் நீதியிலும் நியாயத்திலும் பிரியப்படுகிறார், பூமி கர்த்தருடைய காருண்யத்தினால் நிறைந்திருக்கிறது. By the word of the Lord the heavens were made,
and all the host of them by the breath of his mouth. கர்த்தருடைய வார்த்தையினால் வானங்களும் அவருடைய வாயின் சுவாசத்தினால் அவைகளின் சர்வ சேனையும் உண்டாக்கப்பட்டது. He gathers the waters of the sea together as a heap. He lays up the deep in storehouses. அவர் சமுத்திர ஜலங்களை குவியலாக சேர்த்து ஆழமான ஜலங்களை பொக்கிஷமாய் வைக்கிறார். Let all the earth fear the Lord. Let all the inhabitants of the world stand in awe of him. பூமி எல்லாம் கர்த்தருக்கு பயப்படுவதாக, உலகத்தில் உள்ள குடிகள் எல்லாம் அவருக்கு அஞ்சி இருப்பதாக. For he spoke and it was done. He commanded and it stood fast. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். சங்கீதத்திலே 33வது சங்கீதத்திலே அந்த 9வது வசனத்தை நாம் பார்க்கின்றோம். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும் என்று சொல்லி வார்த்தையை நாம் வாசிக்கின்றோம். தேவன் நம்மிடத்திலே ஒரு காரியத்தை கர்த்தர் சொல்லிவிட்டார் என்று சொன்னால் அதை தேவன் நிறைவேற்றுவதற்கு அவர் வல்லமை உள்ளவராக இருக்கின்றார். அதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். மனம் மாற அவர் மனுப்புத்திரனும் அல்ல, அவர் சொல்லி ஒரு காரியம் நடைபெறாமல் போனதும் அல்ல. அதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். ஆனால் கர்த்தர் நமக்கு சொல்லி இருக்கக்கூடிய காரியத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கு ஒரு ப்ராசஸ் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே அனுமதித்திருப்பார். அந்த ப்ராசஸை நாம் என்ன செய்ய வேண்டியிருக்கும்? கடந்து வர வேண்டியிருக்கும். ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுடைய அந்த குமுறலை தேவன் கண்டு கேட்டு அவர்களை விடுதலை பண்ணுவேன் என்று சொல்லி மோசேக்கு தேவன் வெளிப்படுத்தி விட்டார். மோசேயை தேவன் அந்த இடத்திலே அனுப்புவதை நாம் அறிந்திருக்கின்றோம். ஆனாலும் அவர்கள் அந்த இடத்திலிருந்து விடுதலையாய் வருவது ஒரு ப்ராசஸாக இருப்பதை நாம் என்ன செய்கின்றோம்? பார்க்கின்றோம். அப்படி போல கர்த்தர் நம்மளிடத்தில் சொன்ன காரியங்களை கர்த்தர் கண்டிப்பாய் நிறைவேற்றுவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். அந்த ஒரு உணர்வு நம்முடைய கரங்களிலே, நம்முடைய சிந்தனையிலே, நம்முடைய செயல்களிலே காணப்பட வேண்டும். நீதிமான்களை கர்த்தருக்குள் களி கூறுங்கள், துதி செய்வது செம்மையானவர்களுக்கு தகும். நம் இந்த இடத்திலே கூடி வந்திருக்கக்கூடிய ஜனங்களை, ரட்சிக்கப்பட்டு தேவனை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு ஜனங்களையும் பார்த்து சொல்கிறார், ஆண்டவர் நீங்கள் எல்லாரும் நீதிமான்களாக இருக்கிறபடியினால் கர்த்தரை என்ன செய்யுங்கள்? திறந்த இருதயத்தோடு உள்ளத்தோடு அவரை துதித்து அவருக்கு செம்மையானவர்களுக்கு தகும், துதி செய்வது செம்மையானவர்களுக்கு தகும் என்று சொல்லி நாம் வாசிக்கின்றோம். இந்த இடத்திலே நாம் நின்று கொண்டிருக்கக்கூடிய நாம் எல்லோரும் தேவன் நம்மை நீதிமான்களாய் மாற்றி இருக்கிறபடியினால் நாம் துதி செய்வது தேவனுக்கு பிரியமா இருக்கிறது என்று சொல்லி தேவன் நம்மை பார்த்து இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு சொல்கின்றார். அவருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், ஆனந்த சத்தத்தோட வாத்தியங்களை நேர்த்தியாய் வாசியுங்கள். நம்ம எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை வாசிக்கும் பொழுதும் சரி, நாம் பாடும் பொழுதும் சரி, கர்த்தர் நமக்கு தந்திருக்கக்கூடிய ஞானத்தின் அடிப்படையில் அதை நேர்த்தியாய் செய்வதற்கு நம்மால் முடிந்த வரைக்கும் நாம் அதை முயற்சி செய்ய வேண்டும் என்பது தேவன் நம்மிடத்திலிருந்து விரும்புகின்ற, எதிர்பார்க்கிற ஒரு காரியமாய் காணப்படுகிறது. கர்த்தருடைய வார்த்தை உத்தமமும் அவருடைய செய்கை எல்லாம் சத்தியமுமாய் இருக்கிறது. அவருடைய வார்த்தை நாம் அறிந்தது போல எப்படி இருக்கிறதுனா உத்தமம் உள்ள வார்த்தைகளாக இருக்கின்றன. அவைகள் எல்லாம் எப்படிப்பட்டவைகளாக இருக்கின்றன? சத்தியமுமாக இருக்கின்றன. அதை நம்ம 9வது வசனத்திலே வாசித்தோம். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவர் சொல்ல வார்த்தைக்கு இன்னும் ஒரு விசை கூட இரண்டாவது இந்த வார்த்தையை கர்த்தர் சொல்ல வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புவதில்லை. வேத வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது அநேக இடங்களிலே நாம் பார்க்கின்றோம், ஆண்டவர் நீ சுகமாக என்று சொன்னால் அந்த இடத்துல என்ன உண்டாகிறது? சுகம் உண்டாகிறது என்பதை நாம் பார்க்கின்றோம். அப்போ அவருடைய வார்த்தைகள் எல்லாம் எப்படிப்பட்ட வார்த்தைகளாக இருக்கின்றன? சத்தியமுள்ள வார்த்தைகளாக இருக்கின்றன. நாம் எல்லோரும் அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும் என்று சொல்லி நாம் விசுவாசிக்கும் பொழுது அவர் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளையும் நாம் சத்தியமாக, அவர் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளையும் நம்முடைய வாழ்க்கையில நாம் அப்ளை பண்ணுவதற்கு நாம் முயற்சிக்கும் பொழுது அந்த வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையில நிஜமாய் மாறுவதை நாம் என்ன செய்ய முடியும்?
பார்க்க முடியும். நிஜமாய் மாறுவதை நாம் பார்க்க முடியும். அவர் நீதியிலும் நியாயத்திலும் பிரியப்படுகிறார். பூமி கர்த்தருடைய காருண்யத்தினால் நிறைந்திருக்கிறது. அவர் நம்முடைய நீதியான ஒரு வாழ்க்கையிலும் நாம் நியாயமாய் வாழுவதற்கும் மற்றவர்களை நியாயத்தோடு நடத்துவதற்கும் கர்த்தர் விரும்புகிற ஒரு காரியமாய் காணப்படுகிறது. அவர் நீதியுள்ளவர், அவர் நியாயம் உள்ளவர். அதனால் கர்த்தர் நம்மை குறித்தும் நம்மிடத்திலிருந்து கர்த்தர் எதிர்பார்ப்பது நீங்களும் நானும் நீதியாக நியாயம் செய்கிறவர்களாக இந்த பூமியிலே வாழ வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகின்றார். அந்த ஒரு உணர்வோடு கர்த்தருடைய வார்த்தையினால் வானங்களும் அவருடைய வாயின் சுவாசத்தினால் அவைகளின் சர்வ சேனையும் உண்டாக்கப்பட்டதை நாம் அறிந்திருக்கின்றோம். தேவன் தன்னுடைய வார்த்தையினால இந்த பூமியை, இந்த யூனிவர்ஸையும் தேவன் உருவாக்கி இருக்கின்றார் என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். அவ்வளவு மகத்துவம் உள்ள மேன்மை உள்ள தேவனை நாம் சொந்த இரட்சகராக நாம் பெற்றிருக்கின்றோம். அதனால்தான் அவர் பூமி உண்டாக கடவது என்று சொல்லும் பொழுது பூமி உண்டாயிற்று, மரம் செடி கொடிகள் எல்லாம் உண்டாக கடவது என்று சொல்லும் பொழுது எல்லாம் உண்டாயிற்று. அவருடைய வார்த்தையினால் இந்த யூனிவர்ஸை தேவன் படைத்திருக்கிறார் என்று சொல்லி நாம் அறிந்திருக்கின்றோம். அதனால் அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும் என்று சொல்லி நாம் விசுவாசித்து, அந்த ஒரு விசுவாசத்தோடு நாம் தேவனை இந்த நேரத்திலே நாம் தனித்தனியாக அவரை துதித்து மகிமைப்படுத்தி அவரை ஆராதிக்கும்படிக்காக நாம் இந்த சில நேரங்களை, சில நிமிடங்களை நாம் ஒவ்வொருவரும் நாம் எடுத்துக்கொள்வோம். நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவருடைய மகத்துவங்கள், அவருடைய மேன்மைகள் என்னவென்று சொல்லி நாம் அறிந்திருக்கின்றோம். அதை நாம் எல்லோரும் உணர்ந்தவர்களாக அவரை மகிமைப்படுத்தி, அவரை மேன்மைப்படுத்தி, அவரை ஆராதித்து, அவரை துதித்து, அவரிடத்திலே நம்மளுடைய சகல விண்ணப்பங்களையும் எடுத்து சொல்வதற்காகவும் நாம் வருகின்ற நேரங்களை நாம் செலவு செய்ய இருக்கின்றோம். இந்த நேரத்திலே விசேஷமாக அவரை ஆராதிப்பதற்காக நாம் இந்த நேரத்தை தனித்தனியாய் நாம் செலவு செய்யலாம். யோபுவினுடைய புஸ்தகம் 5வது அதிகாரம் 9வது வசனத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். 10வது வசனம் கூட, தாழ்ந்தவர்களை உயரத்தில் வைத்து துக்கிக்கிறவர்களை ரட்சித்து உயர்த்துகிறார். ஆமென், அல்லேலூயா. அந்த 9வது வசனத்தினுடைய இந்த செகண்ட் பார்ட்டை நாம் பார்க்கும் பொழுது, எண்ணி முடியாத அதிசயங்களை அவர் என்ன செய்கிறாரா? செய்கிறவராக காணப்படுகிறார். ஆராய்ந்து அறிய முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிறவர் நம்முடைய தேவனாக இருக்கிறார். அப்படிப்பட்ட தேவனை தான் நாம் என்ன செய்கிறோம்? நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஃபாலோ பண்ணி கொண்டு வருகிறோம், பின்பற்றி கொண்டு வருகிறோம். அப்போ எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறவர் நமது மத்தியிலே அவர் என்ன செய்திருக்கிறார்? கடந்து வந்திருக்கிறார். யோபுவினுடைய வாழ்க்கையிலும் கடந்து வந்த அதே தேவன் இன்றைய நாளிலே நமது மத்தியிலும் அவர் என்ன செய்திருக்கிறார்? கடந்து வந்திருக்கிறார். என்ன செய்வதற்காகனா, எண்ணி முடியாத அதிசயங்களை நம்முடைய வாழ்க்கையிலே செய்யும்படி அவர் கடந்து வந்திருக்கிறார். எண்ணி முடியாத அதிசயங்களை நம்முடைய வாழ்க்கையிலே செய்யும்படி அவர் கடந்து வந்திருக்கிறார். ஒரு சில நேரங்களிலே என்னுடைய வாழ்க்கையிலே நான் கடந்து வரும் பொழுது ஏதோ ஒரு பெரிய மலையை நாம் கடந்து வந்திருப்போம். ஆனால் அதை நாம் எப்படி கடந்து வந்திருப்போம் என்று சொல்லி நமக்கு என்ன செய்யாது, தெரியாதபடிக்கு ஆண்டவர் என்ன செய்கிறார்? அந்த காரியங்களை நாம் கடந்து வரும்படி கர்த்தர் உதவி செய்கிறார். நார்மலாக நைட்டு நேரத்தில் நம்ம என்ன செய்வோம்? நம்ம ஆழ்ந்த
நித்திரையில் இருப்போம், தூக்கத்தில் இருப்போம். எல்லாருக்கும் தூக்கம் வராதவர்களுக்கு இன்னும் வரக்கூடிய நாட்களில் ஆண்டவர் என்ன செய்கிறார்? நல்ல தூக்கத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார். அப்போ அப்படி தூங்கிட்டு இருக்கும் பொழுது நம்மளை சுற்றி என்ன நடக்கிறதுன்னே நமக்கு என்ன செய்யாது? தெரியாது. நம்மளை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை அப்பொழுதும் கவனித்து கொண்டிருக்கிறவர் நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவனாக இருக்கிறார். அதுவும் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நடந்து வரக்கூடிய அதிசயங்களிலும் ஒன்று. நமக்கு தெரியுமா? நம்ம தூங்கும்போது நம்ம என்ன சூழ்நிலையில் நம்ம தூங்குகிறோம், எப்படி இருக்கிறோம்னு சொல்லிட்டு நமக்கு என்ன செய்யாது? தெரியவே தெரியாது. ஆனாலும் கர்த்தர் என்ன செய்வார்? நம்மளை பாதுகாத்து நமக்கு நல்ல நித்திரையை கொடுத்து அவர் நடத்தி வருகிறார். அதுவும் எண்ணி முடியாத அதிசயங்களில் ஒன்று. தேவன் நம்மை பாதுகாத்து நடத்தி வருவது. அதை தொடர்ந்து நீங்கள் பார்க்கும் பொழுது பாருங்க, தாழ்ந்தவர்களை உயரத்தில் வைத்து, இந்த பூமியில் ஒருவேளை நாம் எந்த குடும்பத்தை சார்ந்தவர்களாகவும் இருக்கலாம், என்ன சூழ்நிலையில் நாம் வளர்க்கப்பட்டவர்களாகவும் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், ஏதாவது ஒரு பகுதியில் நாம் தாழ்த்தப்பட்டிருப்போம் என்று சொன்னால் ஆண்டவர் என்ன சொல்கிறார்? நம்மளை இந்த நேரத்திலே உயரத்திலே தூக்கி வைப்பேன் என்று அவர் என்ன சொல்கின்றார். எந்த சூழ்நிலையாக இருக்கட்டும், நம்முடைய வாழ்க்கையில் நாம் கடந்து வரக்கூடிய எந்த சூழ்நிலையாக இருக்கட்டும், ஒருவேளை நாம் தாழ்த்தப்பட்டிருப்போம் என்று சொன்னால் ஆண்டவர் இந்த நேரத்தில் சொல்கிறார், உயரத்தில் வைத்து அந்த காரியத்தின் நிமித்தம் நீங்கள் துக்கித்து கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் சொல்கிறார், உங்களுடைய எல்லா துக்கங்களையும் மாற்றி உங்களை தேவனுடைய பிள்ளையாக ரட்சித்து அவருடைய பாதையிலே அவர் நடத்தி வருவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். அதுவும் எண்ணி முடியாத அதிசயங்களில் ஒன்று. பார்த்தீங்கன்னா, இந்த காலங்களில் ஏதோ ஒரு சூழ்நிலையில், ஏதோ ஒரு பகுதியில் நாம் தாழ்த்தப்பட்டு, அதாவது மனிதர்களால் நம்ம தாழ்த்தி விடப்பட்டிருப்போம் என்று சொன்னால் அது நம்மளுடைய இருதயத்திலே நல்ல ஒரு துக்கத்தை அது என்ன செய்யும்? உண்டு பண்ணும். பெரிய ஒரு துக்கத்தை அது உண்டு பண்ணும். அது யாருக்கும் தெரியாது. கடந்து வரக்கூடிய அந்த சகோதர சகோதரிக்கும் கர்த்தருக்கு மாத்திரம் தெரியும். நாம் என்ன செய்திருக்கிறோம்? அந்த இடத்துல தாழ்த்தப்பட்டிருக்கிறோம், கைவிடப்பட்டிருக்கின்றோம், உதறிவிடப்பட்டிருக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது ஆண்டவர் என்ன சொல்கிறார்? தாழ்ந்தவர்களை உயரத்தில் வைத்து, அதாவது எந்த சூழ்நிலையில் நம்ம தாழ்த்தப்பட்டிருக்கிறோம் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த சூழ்நிலையில் அதை குறித்து துக்கித்து கொண்டிருக்கக்கூடிய உங்களை ரட்சித்து உயர்த்தி வைப்பதற்கு அவர் என்ன செய்கின்றார்? போதுமானவராக இருக்கிறார். என்ன சூழ்நிலையாக இருக்கட்டும், என்ன காரியமாக இருக்கட்டும், ஒருவேளை அது நம்ம வேலை செய்யக்கூடிய ஆஃபீஸ்லையாக இருக்கலாம், இல்லது நம்ம பிஸ்னஸ்லையாக இருக்கலாம், நம்மளுடைய வாழ்க்கையிலையாக இருக்கலாம், இல்லை நம்மளுடைய குடும்பத்திலையாக இருக்கலாம், இல்லை நம்முடைய சமுதாயத்திலையாக இருக்கலாம். என்ன சூழ்நிலையில் நீங்கள் தாழ்த்தப்பட்டிருந்தாலும் ஆண்டவர் இன்றைய நாளிலே சொல்கின்றார், உங்களை உயரத்திலே உட்கார வைக்கும்படி கர்த்தர் இந்த நாளிலே நமது மத்தியிலே கடந்து வந்திருக்கிறார். பாருங்க, யாத்திராகமம் 14வது அதிகாரம், யாத்திராகமம் 14வது அதிகாரம் 21வது வசனத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் யாமுழுதும் பலத்த கீழ்காற்றினார். சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணினார். ஜலம் பிளந்து பிரிந்து போயிற்று. பாருங்க, இந்த சூழ்நிலையை நாம் அறிந்திருக்கின்றோம். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலே செல்வ செழிப்போடு வாழ்ந்து வருகிறார்கள். யோசேப்பினுடைய அண்டர்லே அவர்கள் எல்லா காரியங்களோடும், எல்லா ஆசீர்வாதங்களோடும் இஸ்ரவேல் தேசத்திலே அவர்கள் வாழ்ந்து வருகிறார்கள். திடீரென்று ஒரு நாள் வரும் பொழுது யோசேப்பு மரித்து போகிறார். அந்த ராஜா அடுத்து வரக்கூடிய
ராஜாவுக்கு இவர்கள் யார் என்பது கூட தெரியாத அளவிற்கு ஒரு ராஜாவை அந்த இடத்துல ஏற்படுத்துகிறார்கள். அவர் அந்த இடத்துல வருகிறார். வந்த உடனே அவர் அந்த ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்களை ஒரு அடிமைத்தனத்துக்கு நேராக நடத்தி கொண்டு வருவதை அந்த ஜனங்கள் ஒவ்வொரு நாளும் ஆக கடந்து வர வர, காலங்கள் கடந்து வர வர அவர்கள் அந்த இடத்திலே உணர்ந்து கொள்கிறார்கள். தங்களுடைய சூழ்நிலை ரொம்ப மோசமாக அந்த இடத்திலே போய்கொண்டிருப்பதை அவர்கள் அறிந்து கொள்கிறார்கள். இது ஓரிரு ஆண்டுகள் அல்ல. இந்த டைம் பீரியட் அப்ராக்சிமேட்டா 430 இயர்ஸ், அப்ராக்சிமேட் 430 வருடம் அந்த மக்களுடைய வாழ்க்கை அப்படி ஒரு பெரிய ஒரு காரியமாக காணப்படுகிறது. அதாவது நம்மளால யூகிக்க முடியாத அளவிற்கு அந்த ஜனங்களுடைய ஒரு அடிமைத்தனம் அந்த இடத்துல அதிகமாய் ஆய்கொண்டிருக்கின்றது. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த ஜனங்கள் தேவனை நோக்கி கூப்பிடுகின்றார்கள். அதுபோல நம்மளுடைய வாழ்க்கையிலும் எந்த சூழ்நிலையாக இருக்கலாம், ஆனால் சூழ்நிலையின் நிமித்தம் அந்த சூழ்நிலை ஜனங்களை எப்படியாய் மாற்றுகிறது என்று சொன்னால், தேவனிடத்தில் கிட்டி நெருங்கும்படியாக அந்த சூழ்நிலை ஜனங்களை மாற்றுகிறது. ஒருவேளை அவர்கள் அந்த இடத்திலே இருந்து தேவனிடத்தில் நெருங்காமல் இப்படியெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே நடக்கிறது என்று சொல்லி அவர்கள் ஏதாவது ஒரு தவறான முடிவுக்கு அவர்கள் போயிருப்பார் என்று சொன்னால் என்ன செஞ்சிருக்க முடியாது. தேவன் அந்த இடத்திலே அவர்களை மறுபடியுமாய் உயர்த்தி வைத்து இன்று உலகம் அவர்களை காண்கின்ற அளவிற்கு இன்றும் இந்த நாட்களிலும் உலகம் அவர்களை பேசுகின்ற அளவிற்கு அவர்கள் அந்த உயர்ந்த இடத்திற்கு வராமல் போயிருந்திருக்கலாம். அந்த பாடுகளோடு அந்த நெருக்கத்திலே அவர்கள் யாரை நோக்கி பார்த்தார்கள் என்று சொன்னார், தேவனை அவர்கள் நோக்கி பார்க்கின்றார்கள். அதுதான் அந்த இடத்துல நாம் என்ன செய்யணும், பார்க்க வேண்டிய ஒரு காரியம். இந்த 14:21 நம்ம வாசித்தோம், மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி, அப்பொழுது கர்த்தர் ராம் முழுவதும் பலத்த கீழ்காற்றினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி அதை வறண்டு போக பண்ணினார், ஜலம் பிளந்து போயிற்று. என்ன பண்றாங்க ஜனங்கள், தேவனை நோக்கி கதறும் பொழுது அந்த கதறல் தேவனுக்கு நேராக போய் எட்டுகின்றன. எட்டின உடனே ஆண்டவர் மனது உருக்கமுள்ள தேவன், கமாண்ட், உடனே முட்செடியின் நடுவிலே மோசையை சந்தித்து, கடந்து செல், இஸ்ரவேல் என்னுடைய ஜனங்கள் அங்கே என்ன செய்றாங்க, ரொம்ப கஷ்டத்துல கடந்து வருகிறார்கள், அவர்களை விடுதலை செய்யும்படியாய் நான் உன்னை அனுப்புகிறேன். அவர் கடந்து வரார். கடந்து வந்து பல காரியங்களை பார்வோனுக்கும் அவருக்கும் இடையில் நடக்கின்றன. பல வாதைகள் அனுப்பப்படுகின்றன. பலவிதமான சூழ்நிலைகளிலே அந்த எகிப்து தேசம் முழுவதும் சங்காரம் பண்ணப்படுகிறது. பல சூழ்நிலைகளில் ஒவ்வொரு தவளையை அனுப்புகிறார், எல்லா தண்ணீரையும் இரத்தமாய் மாற்றுகிறார். இப்படி பல காரியங்கள் அந்த இடத்திலே நடந்து வருகின்றன. எதற்காக என்று சொன்னால், இஸ்ரவேல் ஜனங்களை அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பண்ணி கொண்டு வரும்படிக்காக. தேவன் யார் என்று சொல்லி அந்த ஜனங்கள் ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ளும்படிக்காக அந்த காரியங்கள் எல்லாம் அந்த தேசத்திலே நடந்து வருகிறது. நடந்ததற்கு பின்பதாக தேவன் அவர்களை அந்த இடத்தை விட்டு கடந்து போக பண்ணுகிறார். கடந்து போய் வரும் பொழுது, அவர்கள் அந்த இடத்தை விட்டு கடந்து வந்து கொண்டிருக்கும் பொழுது, பார்வோன் போங்கன்னு சொல்லிட்டாரு. அவங்க கடந்து வராங்க. வரும் பொழுது ஃப்ரெண்டில் பார்த்தீங்கன்னா செங்கடல், பின்னாடி பார்த்தீங்கன்னா பார்வோனுடைய படை. பார்வோன் என்ன செய்கிறார், கடந்து போக சொல்லிட்டு, ஐயோ போயிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவர்களால் தாங்க முடியாமல் என்ன பண்ணுறார், மறுபடியும் அந்த படையை அனுப்புகிறார். எதற்காக என்று சொன்னால், மறுபடியும் அவர்களை பிடித்து கொண்டு வந்து அடிமைத்தனத்தில் வைக்கும்படிக்காக. விடுதலை செய்கிறது யாரு, தேவன். அந்த ஜனங்களை என்ன செய்கிறார், விடுதலை பண்ணி கொண்டு போறார், கொண்டு வந்து விட்டார்.
மறுபடியுமாய் அந்த ஜனங்களை அடிமைத்தனத்தில் நீங்க கொண்டு வந்து போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பார்வோன் அனுப்புகிறார். அது தேவனால் என்ன செய்ய முடியல, சகிக்க முடியல. வராங்க, தொடர்ந்து வராங்க. வரும்பொழுது அந்த செங்கடலை ஆண்டவர் 2ஆக பிளக்க வைக்கிறார். ஜனங்களெல்லாம், தேவ பிள்ளைகள் எல்லாம், அதாவது செங்கடல் ஒன்று இருக்கின்றன, அந்த கடலை ஆண்டவர் 2ஆக பிளந்து வெட்டாந்தரையாக மாற்றி ஜனங்கள் அந்த இடத்திலே கடந்து கடலை கடக்கின்றார்கள், செங்கடலை கடக்கின்றார்கள். கடந்து வந்தவுடனே பார்வோனுடைய படை, அதாவது ஈஜிப்ட் ஜனங்கள், அந்த படை இவர்களை தொடர்ந்து வந்து இவர்களை உண்டு இல்லை என்று பண்றதற்காக அந்த படை தொடர்ந்து ஓடி வருகிறது. வந்து கொண்டிருக்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் கரை ஏறிய உடனே என்ன நடக்கிறது என்று பார்த்தால் என்ன ஆகிறது, ஜலம் பிளந்து போயிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 செவர் போல அது நிற்கின்றன. ஜனங்கள் அந்த இடத்துல கடந்து வராங்க. கடந்து வந்த உடனே அந்த 2 செவர் என்ன செய்து ஒன்றாக இணைகிறது. இணைந்தவுடன் ஒரு ஆள் கூட அந்த எகிப்து ஜனத்திலிருந்து இவர்களை பின்தொடர்ந்து வந்த ஒரு ஆள் கூட காப்பாற்றப்படாத அளவிற்கு அந்த காரியங்கள் என்ன செய்கின்றன, முடிந்து போய்விட்டன. தேவன் ஒரு மனிதனை, ஒரு கூட்ட ஜனங்களை தேவன் விடுதலை செய்கிறார். தேவன் விடுதலை செய்தவுடன் தேவன் விடுதலை செய்தவுடன் அந்த இடத்துல நீங்க பார்த்தீங்கன்னா ஜனங்கள் கரையேறுகிறார்கள். தொடர்ந்து வந்த ஜனங்கள் முற்றிலுமாய் அழிந்து போகப்படுகிறார்கள். அப்படிதான் ஒரு டைம் பீரியட் வரைக்கும் தேவன் டைம் கொடுத்து கொண்டே இருப்பார். ஜனங்களை விடுதலை ஆக்கும்படி, ஜனங்கள் திரும்பும்படி காரியங்கள் எல்லாம் கர்த்தர் என்ன செய்வார், ஜனங்களுக்கு விடுதலை கொடுத்து கொண்டே இருப்பார். அப்படி விடுதலை கொடுத்து அவர்கள் விடுதலை ஆகக்கூடிய அந்த சூழ்நிலையில் மறுபடியும் தொடர்ந்து வந்து அவர்களை அடிமைப்படுத்துகிறார்கள் சொன்னா அது என்ன செய்ய முடியாது, தேவனால அதை பார்த்து கொண்டிருக்க முடியாது. God will take the revenge. அந்த நேரத்திலே தேவன் அந்த இடத்திலே ரிவெஞ்ச் எடுப்பதை நாம் பார்க்கின்றோம். முடிந்து போய்விட்டன. அவருடைய மறுபடியும் அந்த கடல் ஒன்றாக இணைந்தவுடன் அவர்களை தொடர்ந்து வந்தவர்களுடைய வாழ்க்கை முடிந்தது. இவர்களுடைய வாழ்க்கையோ தொடர்ந்து பிரயாணப்படுவதற்கு கர்த்தர் கிருபை செய்தார். பாருங்க, அந்த நாட்களில் இந்த காரியங்கள் எல்லாம் நடந்து வருகிறது. அந்த 29வது வசனத்தை பாருங்க. அதே அதிகாரத்தில் 29வது வசனத்தில் 21 வாசித்தோம். 29ல் இஸ்ரவேல் புத்திரரோ சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையின் வழியாய் நடந்து போனார்கள். அவர்கள் வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் ஜலம் இவர்களுக்கு மதிலாக நின்றது என்பதை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கின்றோம். இவர்களுக்கு மதிலாக ஜலம் நின்றது என்பதை நாம் என்ன செய்கின்றோம், நாம் வாசிக்கின்றோம். எனது அன்பான தேவ பிள்ளைகளே, அப்படியாக ஆண்டவர் அந்த பிள்ளைகளோடு செயல்பட்டு அவர்களை அந்த இடத்திலிருந்து விடுதலை செய்து கொண்டு வந்ததை நாம் பார்க்கின்றோம். இதுவும் எண்ணி முடியாத அதிசயங்களில் ஒன்றாக என்ன செய்கின்றன, நடக்கின்றன. இஸ்ரவேல் ஜனங்களே இப்படி அவர்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கும் என்று சொல்லி அவர்கள் எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. ஆண்டவர் அப்படி ஒரு அற்புதத்தை செய்து அந்த ஜனங்களை விடுதலையாக்கி அவருடைய பிள்ளைகளாக தொடர்ந்து நடந்து வருகிறார். இன்றைக்கும் இஸ்ரவேல் தேசம் என்று சொன்னால் தெரியாத உலக நாடுகளே இன்னைக்கு இல்லை. இஸ்ரவேல் தேசம், இஸ்ரவேல் நாடு என்று சொல்லும் பொழுது தெரியாத ஜனங்கள் யாராவது இருக்கிறாங்களா? அப்படி இருப்பதற்கு, அதாவது கொஞ்சம் எஜுகேட்டடான மக்கள் எல்லாருக்கும் என்ன செய்யும், இப்படி ஒரு தேசம் இருக்கிறது என்று சொல்லி எல்லோருக்கும் தெரிந்த ஒரு தேசமாக காணப்படுகிறது.
ஏன் என்று சொன்னால் ஆண்டவர் சொன்ன வார்த்தை, எந்த இடத்தில் தாழ்த்தப்பட்டு போனார்களோ அதே இடத்திலே அவர்களை உயரத்திலே உட்கார வைப்பதற்கு தேவன் போதுமானவராக இருக்கிறார். வேதத்தின் அடிப்படையில் நாம் வாசிக்கக்கூடிய காரியங்களில் ஒன்றாக காணப்படுகிறது. அதே போல நம்மளுடைய வாழ்க்கையிலும் அநேக ஜனங்கள், நம்மை சூழ்ந்திருக்கக்கூடிய ஜனங்கள், நம்மை சுற்றி இருக்கக்கூடிய ஜனங்கள் ஒருவேளை நினைத்திருக்கலாம், அவ்வளோதான் இவருடைய வாழ்க்கை முடிந்தது என்று சொல்லி நினைத்திருக்கலாம். இவருடைய வாழ்க்கை இன்னும் தலையெடுக்க முடியாது என்று சொல்லி நினைத்திருக்கலாம். ஆனாலும் ஆண்டவர், நாம் ஆராதிக்கக்கூடிய தேவன் நம்மை கைவிடுகிறவர் அல்ல என்பதை நாம் என்ன செய்கிறோம்? அறிந்திருக்கிறோம். எந்த சூழ்நிலையிலே நாம் கடந்து வரலாம், என்ன காரியங்களோடு நாம் கடந்து வரலாம், ஆனாலும் கர்த்தர் நம்மை கைவிடாமல் உயரத்திலே உட்கார வைப்பதற்கு அவர் போதுமானவராக இருக்கின்றார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அற்புதத்தை செய்த தேவன் இன்றும் நமது மத்தியிலும் நமக்கும் அற்புதங்களை செய்து வருகிறார். தொடர்ந்து செய்வதற்கு அவர் போதுமானவராக இருக்கின்றார் என்பதை நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டும். அப்படியே தேவன் அந்த விடுதலையாய் வந்த ஜனங்களை அப்படியே தேவன் நடத்தி வருகிறார். அவர்கள் தொடர்ந்து வரும் பொழுது அவர்களிடத்திலே அவர்களுக்கு தண்ணீர் பற்றாக்குறை ஏற்படுகின்றன, உணவு பற்றாக்குறை ஏற்படுகின்றன. இந்த காரியங்களை எல்லாம் ஆண்டவர் என்ன செய்கிறார்? சந்திப்பதை நாம் பார்க்கின்றோம். பாருங்க, யாத்திராகமம் 17வது அதிகாரம் 6வது வசனத்திலே, 17வது அதிகாரம் 6வது வசனத்திலே நாம் பார்க்கின்றோம். அங்கே ஓரேபிலே நான் உனக்கு முன்பாக கன்மலையின் மேல் நிற்பேன், நீ அந்த கன்மலையை அடி, அப்பொழுது ஜனங்கள் குடிக்க அதிலிருந்து தண்ணீர் புறப்படும் என்றார். ஆமென். அவர்கள் கடந்து வரக்கூடிய அந்த பிரயாணத்தில் விடுதலை செய்து விட்டார். அவர்கள் கடந்து வரக்கூடிய அந்த பிரயாணத்திலே அவர்களுக்கு என்ன உண்டாயிற்று? தாகம் உண்டாயிற்று. தண்ணீர் பற்றாக்குறை அந்த இடத்துல இருக்கின்றன. ஆண்டவர் சொல்கிறாரு, ஓரேபிலே நான் உனக்கு முன்பதாக கண்மலையின் மேல் நிற்பேன், நீ அந்த கண்மலையை அடி, அப்பொழுது ஜனங்கள் குடிக்க அதிலிருந்து தண்ணீர் புறப்படும் என்றார். அப்படியே மோசே இஸ்ரவேல் மூப்பரின் கண்களுக்கு முன்பதாக செய்தார். அவர்களுக்கு கண்களுக்கு முன்பதாக அந்த தண்ணீர், அது எவ்வளவு தண்ணீர் அந்த இடத்திலே கடந்து வந்தது என்று சொல்லி நீங்களும் நானும் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு அவர்களுக்கு தண்ணீர் கிடைத்தது. இஸ்ரவேல் தேசத்திலிருந்து விடுதலையாய் கடந்து வந்த சகல ஜனங்களுக்கும், அவர்களோடு கடந்து வந்த எல்லா ஆடு மாடுகளுக்கும் எல்லோரும் நிறைவாய் குடித்து அவர்கள் இருக்க, அந்த அளவிற்கு அந்த கண்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட்டு வந்ததை நாம் என்ன செய்கின்றோம்? பார்க்கின்றோம். இது ஒரு குடம் 2 குடம் இல்லை, ஒரு குளம் அல்ல, ஒரு 6 கணக்காக அந்த இடத்திலிருந்து தண்ணீர் புறப்பட்டு அவருடைய எல்லா தேவைகளையும் என்ன செஞ்சது? சந்திக்க முடிந்தது. தேவனை நம்பி சார்ந்து அவரோடு வருகின்ற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் அவருடைய சகல தேவைகளையும் சந்திப்பதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். இந்த பாருங்க, கண்மலையை தேவன் பிளந்தார். அதிலிருந்து அவர்களுக்கு தேவையான எல்லா தண்ணீரும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. அதுபோல அவர்கள் எங்களுக்கு இறைச்சி வேண்டும் என்று கேட்டார்கள். ஆண்டவர் வானத்திலிருந்து அவர்களுக்கு என்ன செய்தார்? மன்னாவை அவர்களுக்கு கொடுத்தார். ஸோ இதுவும் எண்ணி முடியாத அதிசயங்களில் ஒன்றாக காணப்படும். இது குவான்டிட்டியை நீங்கள் பார்த்தீங்கன்னா, இது நீங்களும் நானும் நினைக்க அளவிற்கு உள்ள குவான்டிட்டி அல்ல. அந்த அளவிற்கு சகல ஜனங்களுக்கும், தேவனை நம்பி வந்த சகல ஜனங்களுக்கும் அவர் மன்னாவை கொடுக்கின்றார், தண்ணீரை கொடுக்கின்றார். இல்லை என்று சொல்லி தேவனிடத்தில் சொல்வதற்கு ஒன்றுமில்லை. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். எண்ணி முடியாத அதிசயங்களை அவர் செய்கிற தேவன். நம்மளால் கிரகிக்க முடியாது எப்படி இந்த காரியங்கள் நடக்கும் என்று சொல்லி கிரகிக்க முடியாத அளவிற்கு தேவன் அற்புதங்களை செய்கிறவராக காணப்படுகிறார்.
எப்படி இது நடக்கும்? But we don't know it will happen. எங்களுடைய வாழ்க்கையில இந்த நாட்களிலே சூழ்நிலைகள் பல காரியங்களோடு கடந்து வரும் பொழுது இது எப்படி நடக்கும் என்று சொல்லி திங்க் பண்ணுவதற்கு முன்பதாகவே ஆண்டவர் அந்த காரியங்களை நடத்தி முடிப்பதை நம்முடைய வாழ்க்கையிலே பார்க்க முடிகிறது. அதை குறித்து நாம் நினைத்து கொண்டிருக்கும் பொழுதே அது முடிந்து விட்டது என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு ஒரு அஷ்யூரிட்டியை கொடுப்பார். ஒரு இருதயத்தில் ஒரு தேவ சமாதானம், தேவ பலன் நம்மை ஆளுகை செய்யும். அப்போ அதற்கான அந்த பேர்டன் எல்லாம் அப்படியே இருதயத்தை விட்டு மாறி போயிடும். சக்கேயுவை தேவன் சந்திக்கும் பொழுது சக்கேயு சொன்னார், என்னிடத்தில் நான் இன்று உன் வீட்டிலே நான் வருவேன் என்று சொல்லி இயேசு சொன்ன உடனே அந்த சக்கேயு சொல்றாரு, ஆண்டவரே, என்னுடைய ஆஸ்திகளில் பாதியை நான் ஏழைகளுக்கு கொடுத்து விடுவேன். நான் ஒருவரிடத்திலே அநியாயமா ஏதாவது பெற்றுக் கொண்டிருந்தால் அதை நாளத்தனையா நான் அவர்களுக்கு திருப்பி கொடுத்து விடுவேன். அந்த வழிபாதையிலே அவர்கள் நடந்து வருவதை தேவன் பார்க்கின்றார். இயேசுவும் அந்த சக்கேயும் பேசிக்கொண்டு வருவதை இயேசு கவனித்து கேட்டுக்கொண்டிருக்கிற பிதாவானவர் கவனமாய் பார்த்து கொண்டிருக்கின்றார். சக்கேயு ஒரு கமிட்மெண்ட் சொல்ல 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 இயேசு அவருடைய வாழ்க்கையிலே அற்புதத்தை நடத்தி கொண்டே வருகின்றார். ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார், கம் டவுன், நான் இன்று உன் வீட்டிலே உன்னோடு கூட வருவேன் என்று சொன்னார். உடனே சக்கேயுடைய வாழ்க்கையிலே உள்ள சகல் அந்த கமிட்மெண்ட்ல ஒவ்வொரு கமிட்மெண்டாக தேவனுக்கு முன்பதாக அவர் சொல்லிக் கொண்டு வருகிறார். கமிட்மெண்ட் முடிய பூரண ரட்சிப்பையும் சக்கேயு பெற்றுக்கொண்டார். அவர் செய்தாரா சக்கேயு? நோபடி நோஸ். அவர் செய்தார் என்று சொல்லி வேதத்திலே எழுதப்படல, செய்வேன் என்று சொன்னது வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. செய்வேன் தான் சொன்னார். இந்த கமிட்மெண்ட் தான் தேவன் உங்களிடத்திலிருந்தும் என்னிடத்திலிருந்தும் எதிர்பார்க்கின்றார். ஆண்டவரே, நான் உமக்காய் நான் இதை செய்வேன், என்னுடைய வாழ்க்கையை நான் உமக்காய் ஒப்புக் கொடுத்திருக்கிறேன். நாளைய தினம் நம்மளுடைய கரத்தில் இல்லை, தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. தேவன் ஜீவனை கொடுத்து இந்த பூமியில் வைத்தார் என்று சொன்னால் அந்த கமிட்மெண்டை நாம் கிளியர் பண்ணுவோம். பண்ண அந்த நொடியிலே தேவன் நம்மளுடைய ஜீவனை எடுப்பார் என்று சொன்னால் நம்மளுடைய டெஸ்டினேஷன் பரலோகமாக இருக்கும். ஆனால் நாம் விசுவாசிக்கின்றோம், சக்கேயு கண்டிப்பாய் செய்த கமிட்மெண்டை சக்கேயு செய்திருப்பார் என்று சொல்லி. தேவன் நம் ஒவ்வொருவரையும் நேசிக்கிறவராக காணப்படுகிறார். நாம் நினைக்க முடியாத அளவிற்கு அற்புதங்களையும் அதிசயங்களையும் நமது மத்தியிலே அவர் செய்வதற்கு போதுமானவராக இருக்கின்றார். அப்படிப்பட்ட தேவன்தான் நமது மத்தியிலே கடந்து வந்து நம்மை தொடர்ந்து நடத்தி கொண்டு வருவதை நாம் பார்க்கின்றோம். இந்த ஜனங்கள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள், எந்த கடினமான சூழ்நிலையில் இருந்தாலும் ஆண்டவர் அவர்களை அப்படியே கைவிடுகிறவர் அல்ல. தேவன் சொல்கின்றார், நான் உன்னை கைவிடுவதற்காக நான் உன்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உன்னை விட்டு விடுவதற்காக நான் உன்னை அழைக்கவில்லை, உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை உயர்ந்த இடத்திலே வைப்பதற்காக நான் உன்னை அழைத்திருக்கின்றேன். அந்த பிரயாணம் ஒருவேளை கடினமாக இருக்கலாம். கடினமான சூழ்நிலைகளை பார்த்து, கடினமான பிரயாணத்தை பார்த்து நாம் சோர்ந்து விடாதபடிக்கு நம்முடைய காரியங்களை நாம் தெளிவாய் உணர்ந்தவர்களாக நாம் காணப்பட வேண்டும். லூக்கா 5வது அதிகாரம், எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிற தேவன். லூக்கா 5வது அதிகாரம் 4 7 முடிய உள்ள வசனங்கள். லூக்கா 5 அவர் போதனை பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். அதற்கு சீமோன், ஐயரே,
முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகியும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். பாருங்க, இந்த இடத்துல சீமோனுடைய காரியம் எப்படியா இருக்கிறது என்று சொன்னால், முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை. அதான் சீமோனுடைய காரியமா இருக்கிறது. 3வது வசனத்திலே நாம் பார்க்கின்றோம், சீமோனுடைய படகு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அமர்ந்திருந்து ஜனங்களுக்கு பிரசங்கம் பண்ணுவதற்கு சீமோன் தன்னுடைய படகை இயேசுவுக்கு கொடுக்கின்றார். கொடுத்தவுடனே he is a giver always. இயேசு கிறிஸ்து யாரு? கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். இயேசுவுக்கு இவர் என்ன செய்கிறார்னா, சீமோன் என்ன செய்கிறார்னா, தன்னுடைய படகிலே அமர்ந்திருந்து பிரசங்கிக்கும்படி படகை சீமோனுக்கு கொடுக்கிறாரு. இயேசுவுக்கு சீமோன் கொடுக்கிறார். பிரசங்கம் முடிந்தவுடன், ஜனங்களுக்கு சத்தியத்தை சொன்னவுடன், ஓகே என்னுடைய வேலை முடிஞ்சுன்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்து கிளம்பி போகல. இயேசு கிறிஸ்து என்ன சொல்றார்? உன்னுடைய படகை நீ என்ன செய், தள்ளி கொண்டு போய் ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும் படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். சீமோன் அவருக்கு பதில் சொல்றார் என்னன்னா, அதற்கு சீமோன், ஐயரே, முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் எங்களுக்கு அகப்படலை. எவ்வளவுதான் நாங்கள் பிரயாசப்பட்டுட்டோம், என்ன செய்யல, ஒன்றும் எங்களுக்கு கிடைக்கல. அப்படின்னு நிறுத்தாம அதை கண்டினியூ பண்றாரு சீமோன். என்ன கண்டினியூ பண்றாருன்னா, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றார். தட் இஸ் ஃபெய்த். முழுவதும் நான் பிரயாசப்பட்டு விட்டேன், எனக்கு ஒன்றும் கிடைக்கல, அது எனக்கு தெரியும். ஆனாலும் நீங்கள் என்னை நோக்கி, நீங்கள் என்னிடத்தில் சொன்ன இந்த வார்த்தையை நம்பி நான் என்ன செய்றேன்? என்னுடைய வலையை நான் போடுகிறேன். நீங்கள் என்னிடத்தில் சொன்ன வார்த்தையை நம்பி விசுவாசித்து நான் அந்த வலையை போடுகிறேன். யாத்திராகமத்திலே நாம் வாசித்தோம், குடிப்பதற்கு தண்ணீர் இல்லாத சூழ்நிலை, ஜனங்கள் மோசேக்கு நேராக முறுமுறுப்பதை பார்க்கின்றோம். அந்த முறுமுறுப்பை மோசே தேவனிடத்திலே கொண்டு செல்கிறார். அதற்கான சொல்யூஷன் இம்மிடியேட்டாக மோசே மூலமாக ஜனங்களுக்கு வருகிறது. இறைச்சியும் இல்லை என்று சொல்லி ஜனங்கள் மோசேக்கு நேராக முறுமுறுக்கிறார்கள். அது மோசே தேவனிடத்திலே கொண்டு போகின்றார். மோசேயிலிருந்து மறுபடியும் அவர்களுக்கு அற்புதங்கள் நடக்கின்றன. இந்த இடத்துல நியூ டெஸ்டமெண்ட்ல கடந்து வரும் பொழுது சீமோன் ஏசப்பாட்ட போய் சொல்லலை, நாங்கள் முழுவதும் பிரயாசப்பட்டு எங்களுக்கு மீன் கிடைக்கல. சீமோன் அவரிடத்துல போய் சொல்லவே இல்லை. அவருடைய ஒரு ஆக்ட், சீமோனுடைய ஒரு ஆக்ட் என்னன்னா, தன்னுடைய வீட்டை, தன்னுடைய படகை இயேசுவுக்காக அவர் கொடுக்கின்றார். இயேசு அமர்ந்து பிரசங்கிக்கும்படி அவர் கொடுக்கின்றார். கொடுத்த உடனே சீமோனுக்கு என்ன தேவை என்பதை இயேசு அறிந்திருக்கிறார். சீமோன் கேட்கல, அவர்கிட்ட போய் என்ன செய்கிறார்? சீமோனுக்கு என்ன தேவை என்பதை இயேசு அறிந்திருக்கிறார். அறிந்தவுடனே பிரசங்கம் முடிந்தவுடனே சொல்றார், நீ போ, என்ன செய், உன்னுடைய வலையை நீ போடு, ஆழத்திலே போடு என்று சொல்கிறார். ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலைகள் கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். பீட்டர் நினைக்கல இந்த அளவுக்கு நமக்கு கிடைக்கும்னு சொல்லி. எண்ணி முடியாத அதிசயங்களை கர்த்தர் செய்கிறவர். பீட்டர் எண்ணல, பீட்டர் நினைக்கல இந்த அளவுக்கு நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம் என்று சொல்லி. எண்ணி முடியாத அதிசயங்களை கர்த்தர் செய்கிறவர். வலை கிழிந்து போகத்தக்கதாக அந்த இடத்திலே கர்த்தர் அள்ளி கொடுப்பதை நாம் பார்க்கின்றோம். திரளாய் கொடுப்பதை நாம் பார்க்கின்றோம். அந்தபடியே அவர்கள் செய்து
தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். அப்பொழுது மற்ற படவிலிருந்து கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படி செய்கை காட்டினார்கள். அவர்கள் வந்து 2 படகுகளும் அமிழத்தக்கதாக நிரப்பினார்கள். ஒரு மனிதன் தேவனுக்காக செய்யக்கூடிய கமிட்மெண்ட் நிமித்தம் அவருடைய கூட்டாளிகளும் அந்த இடத்தில் என்ன செய்கிறார்கள்? ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். அமர்ந்திருக்கக்கூடிய நாம் ஒவ்வொருவருடைய கமிட்மெண்டின் நிமித்தம், தேவன் மீது வைத்திருக்கக்கூடிய விசுவாசத்தின் நிமித்தம் நாமும் ஆசீர்வதிக்கப்படுவோம். நம்முடைய நண்பர்கள், நம்முடைய உறவினர்கள், நம்முடைய குடும்பத்தாரும் என்ன செய்யப்படுவார்கள்? ஆசீர்வதிக்கப்படுவார்கள். எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறவர் நம்முடைய தேவனாக காணப்படுகிறார். நம்முடைய தேவைகளை தேவனிடத்தில் சொல்லலாம். அதற்கும் தேவன் சொல்லியிருக்கின்றார், உங்களுடைய தேவைகளை நீங்கள் தேவனுக்கு தெரியப்படுத்துவதற்கு முன்பதாகவே உங்களுடைய படகை மாத்திரம் நீங்கள் அவர்களுக்கு கொடுத்து பாருங்கள். ஆண்டவரே, நீங்கள் அமர்ந்து பிரயாணம் பண்ணுவதற்கு, நீங்கள் அமர்ந்து பிரசங்கிப்பதற்கு பேதுரு தன்னுடைய படகை கொடுத்தார். நம்ம ஒவ்வொருவருடைய இருதயத்தையும் தேவனுக்கு கொஞ்சம் கொடுத்து பார்க்கலாம். ஆண்டவரே, நீங்கள் வந்து வாசம் பண்ணும்படியாக என்னுடைய இருதயத்தை நான் உமக்காய் ஆயத்தப்படுத்துகிறேன். உம்முடைய வார்த்தைகளுக்கு நான் கீழ்ப்படிந்து என்னுடைய இருதயத்தை நான் உமக்காக நான் ஆயத்தப்படுத்துகிறேன் என்று சொல்லி நீங்கள் ஒப்பு கொடுப்பீர்கள் என்று சொன்னால், ஆண்டவர் வந்து வாசம் செய்து உங்கள் இருதயத்திலே அமர்ந்திருந்து நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர் உங்களுக்கு கற்றுத்தருவார். பேதுருக்கு ஆண்டவர் கிளிப்பிள்ளையை போல கற்றுக் கொடுக்கிறார். நீ என்ன செய், இப்பொழுது நீ ஆழத்திலே கடந்து சென்று உன்னுடைய வலைகளை நீ போடு என்று சொல்லி சின்ன பிள்ளைக்கு கற்றுக் கொடுப்பது போல ஆண்டவர் பேதுருக்கு கற்றுக் கொடுக்கின்றார், சீமோனுக்கு கற்றுக் கொடுக்கின்றார். அப்படியே கேட்டு அவர் கீழ்ப்படுகிறார். இல்லை ஆண்டவரே, நான் முழுவதும் பிரயாசப்பட்டேன், இப்போ போனாலும் எனக்கு ஒன்றும் கிடைக்காது என்று சொல்லி அவர் இருக்கல. தேவன் சொன்ன வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்து அந்த வார்த்தையை அப்படியே விசுவாசித்து மறுபடியுமாய் ஆழத்திலே கடந்து சென்று வலைகளை போடுவதை நாம் பார்க்கின்றோம். இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் அவர் லைஃப், obedience and faith. Obedience to God's word and faith on God's word. தேவனுடைய வார்த்தையின் மீதுள்ள விசுவாசமும், தேவன் மீதுள்ள விசுவாசமும், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதலும் நம்முடைய வாழ்க்கையிலே மிக முக்கியமான ஒரு பகுதியாக காணப்படுகிறது. இது எதற்கென்று சொன்னால், தேவன் நம்மை ஆசீர்வதிக்கும்படிக்காகவும் நம் மூலமாக அநேகரை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படிக்காகவும் இந்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே மிக முக்கியமாய் காணப்படுகிறது. கீழ்ப்படிதலுக்கு தேவையானது தாழ்மை. நம்முடைய வாழ்க்கையிலே தாழ்மை என்கின்ற ஒரு பகுதி நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும். அந்த தாழ்மை நம்மிடத்திலே காணப்பட்டால்தான் கீழ்ப்படிதல் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படும். இந்த தாழ்மையும் கீழ்ப்படிதலும் நம்மளிடத்திலே காணப்பட்டு தேவனுடைய வார்த்தையின் மீது நாம் விசுவாசம் வைக்கும் பொழுது எண்ணி முடியாத அதிசயங்களை கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் செய்வதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். எண்ணி முடியாத அதிசயங்கள், கிரகிக்க முடியாத அதிசயங்களை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே செய்வதற்கு அவர் போதுமானவராக இருக்கின்றார். நம்ம நினைப்போம், இது எப்படி நடக்கும்னு நினைப்போம். ஆண்டவர் அதை நடத்தி முடித்து வைத்திருப்பார். அப்படிப்பட்ட கிரகிக்க முடியாத அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவர் நம்முடைய தேவன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. மார்க் 1 அதிகாரம் 25-26.
உடனே அந்த அசுத்தாவியானை அலக்கழித்து மிகுந்த சத்தமிட்டு அவனை விட்டு போய்விட்டது. எல்லாரும் ஆச்சரியப்பட்டு, இது என்ன, இந்த புதிய உபதேசம் எப்படிப்பட்டது? இவர் அதிகாரத்தோடு அசுத்தாவிகளுக்கு கட்டளையிடுகிறார், அவைகள் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று தங்களுக்குள்ளே ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். ஆம். 25 பார்க்கும் பொழுது, அதற்கு இயேசு, நீ பேசாமல் இவனை விட்டு புறப்பட்டு போ என்று அதட்டுகிறதை நாம் பார்க்கின்றோம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்குள்ளாக சந்தேகம் என்கின்ற பிசாசு தன்னுடைய வாழ்க்கையில் தேவனுக்கு நேராக ஃபோக்கஸ் பண்ண முடியாத அளவிற்கு, இது எப்படி முடியும், இது எப்படி முடியும், அது எப்படி முடியும், நான் என்ன செய்வேன், நான் எப்படி செய்வேன், இது முடியுமா, இது முடியாதா என்கின்ற சொல்லி அநேக காரியங்களை பிசாசான ஒரு மனிதனுடைய இருதயத்துக்குள்ளாடியே போட்டுக்கொண்டே இருப்பான். இது நாம் நினைக்கக்கூடாது, நம்முடைய இன்டெலிஜென்ட் என்று சொல்லி திங்க் பண்ணலாம், அது தவறல்ல. பிளான் பண்ணலாம், அதுவும் தவறல்ல. முடியாது என்கின்ற ஒரு காரியத்தை உங்களுடைய இருதயத்திலே இருக்கும் என்று சொன்னால், அது இந்த நிமிடத்திலே நீங்கள் அதை மாற்றி போடுங்கள். பாருங்க, ஆண்டவர் நமது மத்தியிலே கடந்து வந்திருக்கிறார். இந்த சகோதரன் எந்த இடத்திலே இருக்கிறான் என்று சொன்னால், 24வது வசனத்தை பாருங்க, 23. அவர்களுடைய ஜெப ஆலயத்திலே அசுத்த ஆவியுள்ள ஒரு மனுஷன் இருந்தான். ஆலயத்திற்குள்ளாக ஒரு மனிதன் இருக்கிறார். அந்த மனிதனுக்குள்ளாக என்ன காணப்படுகிறது என்று சொன்னால், அசுத்த ஆவி அந்த மனிதனுக்குள்ளாக காணப்படுகிறது. காணப்படுகிற அந்த அசுத்த ஆவி இயேசுவை பார்த்து சொல்கின்றன. 24வது வசனம், அவன், ஐயரே, நசரேயனாகிய இயேசுவே, எங்களுக்கும் உமக்கும் என்ன, எங்களை கெடுக்கவா வந்தீர்? உம்மை இன்னார் என்று அறிவேன், நீர் தேவனுடைய பரிசுத்தர் என்று சத்தமிட்டான். தேவாலயத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு மனிதனுக்குள்ளாக ஒரு அசுத்த ஆவி காணப்படுகிறது. அந்த அசுத்த ஆவி இயேசு கடந்து வரும் பொழுது, இயேசு அந்த இடத்திற்குள்ளாக கடந்து வரும் பொழுது, ஆலயத்திற்குள்ளாக கடந்து வரும் பொழுது, இயேசுவை குறித்து சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையாய் காணப்படுகிறது. இயேசு அதற்கு இயேசு, பேசாமல் இவனை விட்டு புறப்பட்டு போ என்று அதை அதட்டினார். அமர்ந்திருக்கக்கூடிய அந்த மனிதனை இயேசு அதட்டவில்லை, அவனுக்கு உள்ளாக காணப்படுகிற அந்த அசுத்த ஆவியை இயேசு கிறிஸ்து அதட்டுகிறார். அசுத்த ஆவியை இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார்? அதட்டுகிறார். அந்த அதட்டின உடனே அந்த அசுத்த ஆவி அவனை அலக்களித்து மிகுந்த சத்தமிட்டு அவனை விட்டு புறப்பட்டது. அசுத்த ஆவிகள் கடந்து போக வேண்டும் என்று சொன்னால் தேவனுடைய பிரசன்னம் வேண்டும். கழிந்த நாட்களிலே எங்களுடைய குடும்பத்திலும் ஒரு சின்ன ஒரு போராட்டத்தினுடைய கடந்து வந்தோம். we didn't expect ஒரு சூழ்நிலையிலே ஒரு தெய்வ மனிதர் இந்த இடத்துல கடந்து வந்து பிரதர் நம்ம ஜெபிக்கலாம் அப்படின்னா, இட் இஸ் டைம் அரவுண்ட் நைட் 1:30 we started praying and the prayer went around 3:30 approximate. அடுத்த நாள் குடும்பத்திலே காரியங்களை விசாரிக்கும் பொழுது ஒரு நல்ல ஒரு விடுதலை பெற்றிருக்கிறது என்று சொல்லி அவர்கள் சாட்சி சொல்வதை பார்க்க முடிந்தது. அதுவும் அசுத்த ஆவியினால் உருவாக்கப்பட்ட ஒரு காரியம். நான் என்ன சொல்கிறேன் என்று சொன்னால், தேவனுடைய பிரசன்னம் கடந்து வரும் பொழுது விடுதலை அந்த இடத்திலே உண்டாய்கொண்டே இருக்கும். ஒவ்வொரு இடத்திலும் விடுதலை கடந்து வருவதை நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையிலே அதை உணர்ந்து கொள்ள முடியும்.
அப்படி ஏதாகிலும் உண்மையாகவே நமது மனதிற்கு கடினமாகவோ கஷ்டமான சூழ்நிலைகளில் நம்ம கடந்து வரும் பொழுது நாம் தனித்திருந்து ஜெபிக்கலாம், நல்லதுதான். ஆனாலும் தனித்திருந்து நாம் ஜெபிப்பதை காட்டிலும் அந்த கடினமான சூழ்நிலையில் மத்தியில் நம்மளோடு இணைந்து ஓரிரு பேர் இணைந்து ஜெபிக்கும் பொழுது உண்மையாகவே பெரிய ஒரு விடுதலையை நாம் என்ன செய்ய முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். பெற்றுக்கொண்டிருக்கிறேன். இது ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்வது. இதுபோல அநேக காரியங்களிலிருந்து கர்த்தர் இந்த ஜெபத்தின் மூலமாக அநேக விடுதலைகளை கர்த்தர் கொடுத்திருக்கின்றார். இதுவும் எண்ணி முடியாத அதிசயங்களில் ஒன்று. பல லட்சங்கள் கொண்டு சென்று பில்லி சூனிய கட்டுகளும் ஏவல்களும் ஏவி விடக்கூடிய இந்த காலங்களிலே தேவனுடைய வல்லமையை கொண்டு ஜெயிக்கக்கூடிய தெய்வ பிள்ளைகள் நமது மத்தியிலே, நமது சர்க்கிளிலே, நம்மளுடைய சரௌண்டிங்ஸ்லேயே நாம் வைத்திருக்க வேண்டும். நம்மளோடு இணைந்து அவர்கள் ஜெபிக்கும்படியாக நாமும் ஜெபிக்க வேண்டும். நம்மளோடு இணைந்து அவர்கள் ஜெபிக்கும்படியான சூழ்நிலைகளும் நம்ம அவர்களிடத்திலே கேட்டுக்கொள்ள வேண்டும். இப்படி அநேக காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையிலும் நான் கடந்து வந்து கொண்டிருக்கின்றேன். கர்த்தர் என்னையும் விடுதலை செய்து ஆச்சரியமாக எண்ணி முடியாத அதிசயங்களை காணும்படி கர்த்தர் எங்களையும் நடத்தி வருகின்றார். இது எதற்காக என்று சொன்னால், நாம் கடந்து வரக்கூடிய பாடுகள் எல்லாம் ஒரு நாள் நாம் விடுதலையாக்கப்பட்டு தேவனோடு இணைந்து அவருடைய உன்னத அதிசயத்திற்கு நேராக கர்த்தர் நம்மை தொடர்ந்து நடத்தி வருகிறார் என்பதை நீங்களும் நானும் அறிந்திருக்க வேண்டும். இப்படிப்பட்ட அதிசயங்களை செய்கிற தேவன், எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிற தேவன் நமது மத்தியிலே கடந்து வந்திருக்கிறார். எண்ணி முடியாத அதிசயங்கள், 1 2 அல்ல, எண்ணி முடியாத அதிசயங்களை கர்த்தர் செய்கிறவராக இருக்கின்றார். லூக்கா 7 14 15 வாசித்து நாம் முடிக்கலாம். லூக்கா 7வது அதிகாரம் 14 15. அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை, நம்மளுடைய தேவைகளை கர்த்தர் நமக்கு தருவதற்கு, சந்திப்பதற்கு மன்னாவையும் தண்ணீரையும் மீன்களையும் கொடுத்து ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார். பிசாசினுடைய பிடியிலிருந்து நம்மளை விடுதலை செய்து அதிசயங்களையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் நமது மத்தியிலே செய்ய அவர் போதுமானவராக இருக்கின்றார். தொடர்ந்து லூக்கா 7 14 15. கிட்ட வந்து பாடையை தொட்டார், அதை சுமந்தவர்கள் மீண்டார்கள். அப்பொழுது அவர், வாலிபனே, எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினான். பாருங்க, தாயினிடத்தில் ஒப்புவித்தார். இந்த 25 26 வசனங்களில் ஒரு சகோதரன் மரித்து போகின்றார். அவனை அடக்கம் பண்ணும்படி அந்த இடத்திலே அவர்கள் கொண்டு வந்து கொண்டிருக்கின்றார்கள். சரீர மரணம் அடைந்த சகோதரனை என்ன செய்கிறாங்க? அடக்கம் பண்ணும்படி ஜனங்கள் பாடையில் தூக்கி வைத்து கொண்டு வந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த சூழ்நிலையிலே இயேசு கரெக்டாக அந்த நேரத்தில் அந்த பகுதியில் இயேசு கடந்து வருகின்றார். கடந்து வரும் பொழுது துக்கத்தோடு அந்த மகனை சுமந்து கொண்டு போவதை பார்க்கின்றார்கள். இயேசு பார்க்கின்றார், கடந்து வருகின்றார். தொட்டு, பாடையை தொட்டு ஒரே வார்த்தை சொல்கின்றார், வாலிபனே எழுந்திரு. 14வது வசனத்தில் வாலிபனே எழுந்திரு என்று உனக்கு சொல்கிறேன் என்றார். உடனே அவன், மரித்தவன், எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினான். அவனை அவன் தாயினிடத்தில் ஒப்புவித்தார்கள். கர்த்தரால் செய்ய முடியாத அதிசயங்கள் ஒன்றுமில்லை. எண்ணி முடியாத அதிசயங்களை அவர் செய்து வருவதற்கு அவர் போதுமானவராக இருக்கின்றார்.
நம்முடைய சகல காரியங்களையும் நாம் நினைத்து பார்க்கும் பொழுது இவைகள் எல்லாம் வித்தின் திஸ். நாம் பிறக்கின்றோம், மறிக்கின்றோம். இப்பொழுது நாம் தியானித்த காரியங்கள், கடந்து வந்த காரியங்கள் எல்லாமே இதற்குள்ளாகத்தான் இருக்கின்றன. ஏதாகிலும் ஒரு சூழ்நிலைகளில் நாம் கடந்து வருகிறோம். நமது மத்தியிலே தேவன் நாம் மரித்தாலும் நமக்கு ஜீவனை கொடுத்து நம்மளை தூக்கி விடுவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். அப்படிப்பட்ட அதிசயங்களையும் எண்ணி முடியாத அற்புதங்களையும் செய்கிற தேவனை நாம் ஆராதித்து வருகிறோம். அந்த ஒரு உணர்வோடு நம்முடைய வாழ்க்கையை நாம் தொடரும் பொழுது பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய போதுமானவராக இருக்கின்றார். இந்த அடையாளங்களையும் அற்புதங்களையும் நாம் பெற்றுக்கொள்வதற்கு இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனிடத்தில் ஓடி சென்றது போல நாம் ஓடி செல்ல வேண்டும். நம்முடைய விண்ணப்பங்களை அவருடைய சமூகத்திலே நாம் எடுத்து வைக்க வேண்டும். நல்ல தாழ்மை உள்ளவர்களாக காணப்பட வேண்டும். கீழ்ப்படிதல் உள்ளவர்களாக காணப்பட வேண்டும். விசுவாசம் உள்ளவர்களாக காணப்பட வேண்டும். இந்த விசுவாசத்தோடு நாம் நிற்கும் பொழுது ஆண்டவர் எண்ணி முடியாத அதிசயங்களை நம்முடைய வாழ்க்கையிலே செய்ய அவர் போதுமானவராக இருக்கின்றார். ஆமென். நாம் ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாக நேசித்து எங்களை வழிநடத்தும் எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, எங்களை சகல சூழ்நிலையிலிருந்தும் விடுதலையாக்கி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி எண்ணி முடியாத அதிசயங்களை எங்களுடைய வாழ்க்கையிலே செய்வதற்கு நீர் கடந்து வந்திருக்கின்றீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, நல்ல ஒரு தாழ்மையோடும் நல்ல ஒரு கீழ்ப்படிதலோடும் நல்ல ஒரு விசுவாசத்தோடும் இந்த பூமியிலே தொடர்ந்து நாங்கள் வாழ நீர் எங்களுக்கு உதவி பாராட்டுங்கள். மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனும் வல்லமையும் உள்ள நல்ல பிதாவே.